கிறிஸ்துக்கள் அருமையான கர்த்தர் தேவ ஜனமே, காலை வேளையிலே உங்களை பார்க்கும்படியாக தேவன் செய்த ஈவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:18 வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பார்த்தீங்கன்னா 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுத்தம் தெரியாது. என்ன செய்வார்கள்னா, செங்கலை சுட வைக்க தெரியும், கட்டிட வேலை செய்வார்கள். யுத்தம் அறியாத ஜனங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். அங்கிருக்கிற ஆடுகள் மாடுகள் விவசாயப்பட்ட எல்லாத்தையுமே கொள்ளையாடி கொண்டு போவார்களாமா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள். பாவம் செய்த போது தேவன் அவர்கள் மீதியானி கையில கர்த்தரை ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்தாங்கன்னா, கொள்ளையடித்து போன எல்லாத்தையும் கொண்டு போனங்காட்டியும் பயந்து யார்கிட்ட வந்தாங்கன்னா கர்த்தரை தேடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது கர்த்தர் மீதியானி கையில ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் மீண்டும் தன் பாவத்தை சொல்லி அழுது ஜெபிக்கும் போது கர்த்தரே இறங்கி வரார். ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் பேரு கிதியோன். கர்த்தர் சொன்னபடியாக யுத்தத்துக்கு புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோனோட புறப்பட்டு போனார்கள். என்ன நடந்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இப்ப என்ன சொன்னாங்க, நாங்களா போய் தான் அவங்கள முறியெடுத்து சொல்லி என்ன சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவநாமத்தை தூசணப்படுத்துவாங்க. நாங்கள் இத்தனை பேர் போய் நாங்கள் என்ன செய்தோம், மீதியான நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம், எங்கள் ஆள் பலம் எங்கள் பணபலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, இது கர்த்தருடைய பலத்தினால இந்த யுத்தம் நடக்கப்படும் என்று சொல்லி தான் ஜனங்களை என்ன செய்தாங்களா, கிதியோன் கையில் சில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடந்து போனார்கள். எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். இதுலயும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஜனங்களை பிரித்து எடுக்கிறார். ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க, எங்க நாள் தான் எங்க ஜனங்களாம் போய் ஜெயிச்சுன்னு சொல்லக்கூடாமக்க இதை கர்த்தருடைய போயும் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் இது ஆசைப்படுகிறார். அப்ப கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை 2 விதமா நீ பிரி என்று சொல்கிறார்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 5-7 வாசிப்போம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். கீழே படுத்துட்டு நாக்கால நக்கி குடிச்சரோட தனியா பிரிச்சு வை. இன்னொருத்தர் முழங்கால் படிட்டு என்ன செய்ய, கையில குடிச்சவங்கள 2ஆ பிரிச்சுக்கோ, தனித்தனியா நீ பிரி என்று சொல்கிறார்கள். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். சொஸ்தமான ஜனங்கள் 300 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. இவங்களுக்கு என்ன கையில இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு எக்காலம், 300 பேரும் வச்சிருக்காங்க. எக்காலம் வெறும் பானைக்குள்ள வைக்க தீவட்டி, அந்த நெருப்பு கொண்டு வரதுக்கு. இந்த 3 தான் அவங்க கையில இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள வேற எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. ஆனா அந்த மீதியானங்கள் திரளான இருக்கிறார்கள். இவங்களுக்கு வெறும் 300 பேர் தான் இருக்கிறார்கள். அந்த 300 பேர்த்தையும் கர்த்தர் என்ன செய்தார்னா,
தனித்தனியாக பிரித்து விட்டு அவங்க 3 பொருள் வச்சிருக்கார்கள். ஒரு எக்காலம், வெறும் பானை, 3வது பானைக்குள்ளுக்கு தீவெட்டி அந்த நெருப்புக்கு கொண்டு வர வச்சிருக்கார்கள். இது மூலமாக அந்த ஜனங்கள் திரளான அந்த பள்ளத்தாக்களை படுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16, 18, 19, 23, 25 வாசி. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து நானும் என்னோட இருக்கிற சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னார். நடு ஜாமத்தின் தொடக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின் கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். நீ அங்கங்க ஒன்னா போகாதீங்க. இங்க 100 பேர், அங்க 100 பேர். என்ன செய்யுங்க, அந்த எக்காலம் ஊதும் போது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனு பட்டயம் சொல்லி ஆள்படைத்து இந்த என்ன செய்யுங்க, எக்காலம் ஒன்று ஊதணும், ஒரு கையில் என்ன பண்ணணும், பானையை உடைக்கணும். வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களும் தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர் சிதறி, ஐயோ ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திடீர்னு போய் இந்த 300 பேரும் பகுதி 3 பாட்டை பிரித்து அந்த எக்கால ஊதி அந்த உடைச்ச உடனே என்ன செய்தார்களா, அவங்க பயந்தார்கள், சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் ஊதும் போது கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெசித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். மணல இன்னக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தார், நீயும் சும்மா இப்ப யுத்தம் யாருறீங்க, கர்த்தருடையது, பழி வாங்குறது தேவனுக்குரியது. கர்த்தருடைய ஆலோசனை தான் கிதியோன் மூலமாக கர்த்தர் ஒரு மனுஷனாக அந்த யுத்தத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இஸ்ரவேல் ஜனங்களை பிரிச்சாருன்னா நாங்க தான் ஜெயிச்சு வந்தோம், கர்த்தரா ஜெயிச்சாரு அந்த சொல்லக்கூடாது. இது மூலமா தேவன் நடப்படுறது ஒரே ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம சுயபலத்தோடு என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. நம்ம போகும்போது யார் கூட கூடிடுவோம், கர்த்தர் கொண்டு போகணும். ஆயுதம் இல்லை, கத்தி இல்லை, ஆனால் என்ன செய்தது, மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். உங்களுக்கு யுத்தம் வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, உலக மனுஷன் அடைக்கிறாங்களா, உங்களை ஒரு மனுஷன் உங்களால் பூட்ட முடியாது. ஆக்கவும் அழிக்கவும் தேவனால முடியும் வழிய எந்த மனுஷனா உங்களை அழிக்க முடியாது. ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே வைக்கணுமா, கர்த்தர் மேலே வைங்க. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா அநேக பவுஞ்சு அந்த கர்த்தர் 300 பேர் மேல தேவனுடைய வார்த்தையினாலே அவங்களோட ஆயுதம் இல்லை, ஆனால் கர்த்தர் விசுவாசம் நீதிமான் பிழைப்பாண்டு சொன்னபடியாக நீயோ சும்மா இப்ப யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்க தேவனுக்குரிய கர்த்தாவே. உன் நம்பிக்கை மனுஷன் மேல வைக்காதீங்க, கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் காரியத்தை மாக்கி செய்வார். தேவன் தாமே பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உறவாலே. ஆமென். நிச்சயமாகவே
நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.